ஃபாஸ்டிங் இருந்தால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கூட அது செம்ம சேலஞ்சு தாங்க. ஒரே ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் விதவிதமாக சாப்பாடு ஞாபகம் வரும் நமக்கு மைண்டில். கரெக்டு தானே? சாபுதானா கிச்சடி இது ஃபாஸ்டிங் டைம்லேயோ இல்லைனா நவராத்திரி டைம்லேயோ ஆஃபனாக இந்த பண்ணக்கூடிய ரெசிபி. இது ஓவர் நைட்டோ இல்லைனா 4 to 5 hours சாபுதானாவை சோக் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஜீரா, க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் போட்டுட்டு இப்போ ஊற வச்சு வடிய வச்சுருக்கிற ஜவ்வரிசியை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஊற வைக்கிறதுனால ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி கலரி விட்டு மூடி வச்சு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வேக வச்சா போகிறோம். ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி வரும் கலரும்போது. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஒரு 3 கப்பு சாபுதானாக்கு ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அடியோடு சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். ரோஸ்டட் பீனட்ஸ் பல்ஸ் மோடில் ஜஸ்ட் க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டோ இல்லை இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டு அதையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஜஸ்ட் கார்னிஷ் இட் வித் சிலாண்ட்ரோ அண்ட் இட் இஸ் நவ் ரெடி டு சர்வ். இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, சாபுதானா ஊற வைக்கும் போது ரொம்ப தண்ணி விடாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். இந்த ரெசிபி செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். எக்ஸலண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். Please try it out and do follow me for more recipes.